ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் நம்முடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ட்வின் ஃப்ளேம்ஸ், நீங்க ஆல்ரெடி மேரிடா, அப்படி இல்லைன்னா உங்க ட்வின் ஃப்ளேம் அவங்க மேரிடானவங்களா, நீங்க திருமணமானவங்களா, அப்படி இல்லைன்னா உங்க ட்வின் அவங்க திருமணமானவங்களா, இல்ல நீங்க 2 பேருமே திருமணம் ஆனவங்களா? ஓகே. இப்படி இருக்கிற அந்த நேரத்துல தான் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உங்க 2 பேரையுமே சந்திக்க வைக்குது அப்படின்னு சொன்னா, இது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல. இது சீரற்ற ஒரு நிகழ்வு அப்படின்றது இல்ல. இது அஃபேர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல. இது ரகசியமான ஒரு காதல் தொடர்புன்னு சொன்னா அதுவும் இல்ல. இது சோல் ஆக்டிவேஷன், ஆன்ம எழுச்சி. நீங்க இத ரொமான்ஸா பாக்குறீங்களா, அப்படி இல்லைன்னா அவேக்கனிங்கா பாக்குறீங்களா? இது ஜஸ்ட் ஒரு காதல் கதையா மட்டுமே இத நீங்க பாக்குறீங்களா, அந்த கோணத்துல மட்டுமே பாக்குறீங்களா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உள் விழிப்புக்கான ஒரு அவேக்கனிங் அந்த மாதிரி இத பாக்குறீங்களா? அதுதான் நீங்க பாக்குற அந்த கோணம் தான் இந்த ஜெர்னிய, இந்த உங்களுடைய பயணம் எங்க போகும் அப்படிங்கறதையே டிசைட் பண்ணும், தீர்மானம் பண்ணும். இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு உண்மை அது என்னன்னா, ட்வின் ஃப்ளேம் ரீயூனியன் மேரிடா இருக்கும்போது நடந்தால், அதாவது ட்வின் ஃப்ளேம்ஸ்ல யாராவது ஒருத்தர் மேரிடா இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா 2 பேருமே மேரேஜ் ஆனவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அவங்களுடைய மீட்டிங் நடந்தா அது பாவமா, அப்படி இல்லைன்னா அது டிவைன் பிளானா, அது நம்ம செய்யற பாவமா, அப்படி இல்லைன்னா இந்த நேரத்துல அந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம்ஸ இணைக்கிறது அது இறைவனுடைய திட்டமா? இந்த வீடியோ உங்களுக்கு கம்ஃபர்டபிளான ஆன்சர்ஸ தராது. ஆனா உண்மையான உண்மை அது என்னவோ அதை தரும். இதை கேட்க நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னா வாங்க அந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். சோ உங்களால உங்க டிவைன் கவுண்டர் பார்ட்ட, அதாவது உங்க ட்வின் ஃப்ளேம நீங்க மேரிடா இருந்தாலோ இல்ல அவங்க மேரிடா இருந்தாலோ சந்திக்க முடியுமா? அப்படி இருந்தா அந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும்? எஸ், கண்டிப்பா முடியும். அப்படிதானே? ஓகே. இந்த நேரத்துல இங்கதான் ஒரு பெரிய பட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. அதாவது ஆனா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதா இருக்குது. உங்க ட்வின் ஃப்ளேம் உங்க லைஃப்ல வர்றது ரொமான்ஸ்க்காக மட்டும் இல்ல, அவங்க உங்க லைஃப்ல வர்றது உங்களை ஆக்டிவேட் பண்ண, உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஆன்ம சக்தியை எழுப்ப. நீங்க அவங்கள பார்த்த உடனேயே இது ஒரு லவ் ஸ்டோரி, இது என்னுடைய சோல்மேட், இவங்க என்னுடைய ரொமான்டிக் டெஸ்டினி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க உங்க சோல், உங்களுடைய ஆன்மா. அவங்க நீங்களே இன்னொரு இன்கார்னேஷன்ல, வேறொரு பிறவி வடிவத்துல உங்களை அவேக்கன் பண்ண வராங்க. உங்களை அந்த ஆன்ம எழுச்சிக்கு கொண்டு வரதுக்காகவே வராங்க. உங்க ரியல் ட்ரூத், உண்மையான சுய உண்மை உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அத உங்களுக்கு காட்ட வராங்க. ஆனா இங்கதான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது. அதாவது மாறுபட்ட பார்வை அல்லது குழப்பம், இப்படி எது வேணா சொல்லலாம், அது நடக்குது. பல டிவைன் ஃபெமினைன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி மேரிடா இருக்கும்போது அவங்க ட்வின் ஃப்ளேமை சந்திச்சா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த மேரேஜ் லைஃப்பை விட்டுட்டு வந்துட போறேன், நீ அவைலபிளா இருந்தா உடனே நான் இதுக்கு வரேன், இதுக்கு நான் தயாரா இருக்கேன், நீ தயாரா இருக்கியா அப்படியெல்லாம் கேக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை இங்க நல்லா கவனிக்கணும், ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி ஒரு அஃபயர் கிடையாது. சாதாரணமான 3D லைஃப்ல இருக்கிற ரகசிய காதல் தொடர்பு அது ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில கிடையாது. நீங்க இந்த ஜெர்னிய ஒரு சீக்ரெட் அஃபேர் மாதிரி ட்ரீட் பண்ணினா, அதாவது ஒரு ஸ்னீக் அரவுண்ட் பண்ணினீங்கன்னா, ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடக்கிற மாதிரி இந்த விஷயத்த ரொம்ப ஒளிவு மறைவா வச்சுக்கணும், யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா, அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அது திரும்பி உங்களையே காயப்படுத்தும். ஏன் தெரியுமா? ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜெர்னினா
ஃபுல் சோல் அலைன்மெண்ட், முழு ஆன்மாவின் இணைவு. அது உங்களை டிவைன் ஃபெமினைன் ஃப்ரீக்வன்சில ஃபுல் எம்பாடி பண்ணதான் வருது. உங்க தெய்வீக பெண் சக்தி அலைய அத முழுமையா உங்களுக்கு உணர வைக்க, உங்களை அதுல கொண்டு வந்து வாழ வைக்கிறதுக்காகவே வருது. அது உங்களை தன்னாட்சி சக்திக்கு, உங்களுக்கே நீங்க யாருன்னு நிலைநிறுத்தும் அந்த நிலைக்கு கொண்டு போக தான் வருது. ஸோ முதல் ஸ்டேஜ்ல நீங்க அத சீக்ரெட் அஃபேர் மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு லவ் அஃபேர்னு நினைக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த இங்க கிளியரா சொல்லணும். இது அந்த மாதிரி நீண்ட நாள் நீடிக்காது. நீங்க அப்படியே இத கொண்டு போகணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நீடிக்காது. நெவர் எவர் லாஸ்ட். அது எப்போதுமே நடக்காது. ஏன்னா இந்த ஜெர்னி உண்மைக்கு அவேக்கனிங். உங்களுடைய உண்மை தன்மைய வெளியில கொண்டு வரதுக்கான எழுச்சி. உங்க ஆத்தென்டிக் ட்ரூத்துக்கு அவேக்கனிங். உங்க உண்மையான சுய உண்மைக்கு அவேக்கனிங். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதல்ல முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னா ஹோல்னஸ், முழுமை, ஃபுல்னஸ், நிறைவு, அந்த நிலைக்கு நீங்க வரணும். உங்களுக்குள்ள நின்னு கேளுங்க. நான் இப்ப இருக்கிற இந்த மேரேஜ் என்னுடைய தன்னாட்சி உண்மைக்கு நான் பியூர் அலைன்மெண்ட்ல இருக்கேனா, தூய இணைவிலனா இருக்கிறேனா, இது என்னுடைய சாக்ரட் செல்ஃபுடன் மேட்ச் ஆகுதா, என்னுடைய புனிதமான என் உள்ளத்துக்கு இது மேட்ச் ஆகுதா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு அபண்டன்ஸ் கொடுக்குதா, ஒரு நிறைவை ஃபீல் பண்ண முடியுதா, அந்த உணர்வை எனக்கு கொடுக்குதா, இது எனக்கு டிவைன் எசன்ஸை ஃபீல் பண்ண வைக்குதா, இந்த தெய்வீக சாரத்துக்கான அந்த உணர்வை எனக்கு ஃபீல் பண்ண வைக்குதா, என்ன உணர வைக்குதா, நான் இந்த மேரேஜ்ல சர்வை பண்றேனா இல்ல த்ரைவ் பண்றேனா, அதாவது நான் இங்க வாழ்ந்துகிட்டு மட்டும் இருக்கேனா, அதாவது அந்த மேரேஜ்ல நீங்க இருக்கிற அந்த மேரேஜ் லைஃப்ல நீங்க ஜஸ்ட் சமோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, தினமும் டென்ஷனா மட்டுமே இருக்கிறீங்களா, ஒரு மன அழுத்தத்துல மட்டுமே இருக்கிறீங்களா, இல்ல சரி போகட்டும் அப்படின்னு எதையோ ஒண்ணு சமரசம் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா, சந்தோஷம் இல்ல ஆனா வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், அப்படிதான் போகும், வாழ்க்கை தானேன்னு தாண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா, அதுதான் சர்வை இல்லையா? அதாவது உயிர் மட்டும் ஓடுது ஆனா உள்ளம் அதுல சுத்தமா மகிழ்ச்சி இல்ல. அப்படி இல்லைன்னா த்ரைவா இருக்கிறீங்களா, அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சேஃபா ஃபீல் பண்றீங்களா, உங்க ஹார்ட் உங்க இதயம் ஓப்பனா இருக்கா, ரெஸ்பெக்ட், லவ், growth, மரியாதை, அன்பு, வளர்ச்சி இதெல்லாமே அங்க இருக்கா, நீங்க அந்த மேரேஜ்ல மென்டலி, எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆகுறீங்களா, அதுதான் த்ரைவ் இல்லையா? அதாவது உயிர் மட்டும் இல்ல, உங்க மனசும் அதுல மலருது. இந்த கேள்விகளுக்கு நீங்க ஹானஸ்டா ஆன்சர் கொடுத்தா அது உங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா தரும், அடுத்தடுத்த படிகளை தரும். இந்த கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ள கேட்கணும். எப்போ இந்த ஜெர்னிக்குள்ள என்டர் ஆயிட்டீங்களோ, இதுக்கான ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு புரிய வந்துருச்சோ, அப்போ உடனே உங்களுக்கு என்னெல்லாம் இதுல தெரிஞ்சுக்கணுமோ அது அத்தனையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுலதான் இந்த கேள்விகளும் வருது. ஃபர்ஸ்ட் இன்னர் யூனியனுக்கு நீங்க போகணும். அப்ப இன்னர் யூனியனுக்கு போக நிஜமாவே நீங்க என்ன சொல்லணும்னா, ஆல்ரெடி மேரிடா இருக்கும்போது அல்லது அவங்க ஆல்ரெடி மேரிடா இருக்கும்போது உங்களுடைய ட்வின் ஃப்ளேமா, டிவைன் கவுண்டர் பார்ட் இப்படி எப்படி வேணா சொல்லலாம். இருக்கும்போது டிவைன் கவுண்டர் பார்ட்டை சந்திக்கிறது அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா இந்த மெசேஜை நான் கிளியரா சொல்ல வரேன். இத அஃபேர் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. நீங்க அத அஃபேரா ட்ரீட் பண்ணினா, நீங்க கெயாட்டிக் எனர்ஜிக்குள்ள போயிடுவீங்க. அதாவது குழப்பமான அதிர்ச்சி சக்திக்குள்ள போயிடுவீங்க. அந்த எனர்ஜி உங்களை கம்ப்ளீட்டா ஆக்கிபை பண்ணும். போத் ட்வின்ஸ் சாக்ரட் பியூர் எனர்ஜில இருக்கணும். இந்த 2 ட்வின்னுமே புனிதமான அந்த தூய சக்தியில மட்டுமே இருக்கணும். ஸ்னீக் அரவுண்ட் பண்ண முடியாது. அதாவது ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடக்கிறது அது இங்க பண்ணவே முடியாது. இது எல்லாத்தையுமே, அதாவது நாம நினைச்சுக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைக்க தான் இந்த ஜெர்னியே வருது.
அதுல ஃபர்ஸ்ட் நீங்க உடைக்க வேண்டியது இந்த விஷயத்தை தான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு நடக்கிறது கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ அதனால இங்க ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தா, சோல் என்கொயரி டிவைன் ஃபெமினைன். அதாவது ஆன்ம விசாரணைய பண்ணணும். நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் சோல் என்கொயரி டிவைன் மாஸ்குலின் பற்றினது கிடையாது. அது இல்ல. அது நீங்க இப்ப இருக்கிற மேரேஜ் அல்லது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்குன்னா, அத பத்தி உங்களுக்குள்ளேயே கேளுங்க. இது ஹோலா? இது முழுமையா இருக்கா? இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு முழுமையா இருக்கா? இது ஃபுல்னஸா இருக்கா? இது நிறைவா இருக்கா? இது என்ன வளர செய்யுதா? இது என்ன தன்னாட்சி சக்திய கொடுக்குதா? இது சேக்ரட் எனர்ஜியா இருக்கா? இல்லையா? இதுல ஒரு புனித சக்தி எனக்கு தருதா? இல்லன்னா என்கிட்ட இருக்கிற எனர்ஜிய கம்ப்ளீட்டா ட்ரெயின் அவுட் பண்ணுதா? அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸே அதுவா தான் இருக்கணும். அந்த இடத்துல தான் நீங்க ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் ஓவர் நைட்டா சேஞ்ச் ஆகாது. கண்டிப்பா டைம் எடுக்கலாம். அன்பிக் பண்ணணும். ஒரு லேயரா இத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கணும். மறந்துறாதீங்க டிவைன் ஃபெமினைன் இந்த ஜர்னில நீங்களும் டிவைன் மாஸ்குலினும் எக்ஸ்பேண்ட் ஆகுறீங்க. நீங்க 2 பேருமே இதுல விரிவடையறீங்க. நீங்க 2 பேருமே இதுல க்ரோ ஆகுறீங்க. அதாவது ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆகுறீங்க. இது ஒரு ஜஸ்ட் லவ் ஸ்டோரி மட்டும் இல்ல. இது ஒரு சோல் எக்ஸ்பான்ஷன். உங்க ஆன்மாவின் விரிவு. ஸோ, இங்க ரீயூனியன் மீண்டும் நீங்க 2 பேரும் சேர்றது ஏன் நடக்குது தெரியுமா? டிவைன் மாஸ்குலின் திரும்பி வர்றது உங்கள ஆக்டிவேட் பண்ண மட்டும் இல்ல, உங்கள அந்த எழுச்சிய கொண்டு வர்றது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம விழிப்ப எழுச்சி பண்ண மட்டுமே இல்ல, உங்களுக்கு உங்க உண்மைய, உங்க ட்ரூத்த காட்டவும் தான். நீங்க டிவைன் மாஸ்குலின் மீது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிற வரைக்கும், அதாவது அவங்க மேல நீங்க எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், அதாவது அவங்க இப்படி செய்யணும், அவங்க இப்பவே அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து விலகி வரணும், அவங்க ஃபுல் கமிட்மெண்ட் எனக்கு கொடுக்கணும், இப்படின்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு நத்திங் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த நத்திங்க மட்டும் தான் உங்களுக்கு காட்டுவாங்க. என்கிட்ட இருந்து உனக்கு அந்த மாரி எதுவுமே கிடைக்காது அப்படின்றத வார்த்தையில கூட உங்களுக்கு வராது. அவங்க கிட்ட இருந்து வார்த்தையில கூட உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஏன் அவங்க ரிலேஷன்ஷிப்ப விட்டு வரல? ஏன் அவங்க வந்து வந்து போகுறாங்க? என்கிட்ட அப்பப்ப வராங்க, மறுபடியும் போயிடுறாங்க. இது எனக்கு சூட் ஆகல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், இது வொர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த ஜர்னி ஜட்ஜ்மெண்ட் பத்தினது இல்ல. இது அவுட்கம் பத்தியதும் இல்ல. இதுல நீங்க எந்த முடிவையும் எதிர்பார்க்க முடியாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தினதும் இல்ல. இது முழுக்க முழுக்க டிவைன் ஃபெமினைன். நீங்க என்ன கேட்குறீங்கன்றத பொறுத்து மட்டும் தான் இங்க இருக்கு. எனக்கு சாக்ரட் என்ன? அதாவது எனக்கு புனிதமானது என்ன? அதாவது எனக்கு புனிதமானது எது? என்னுடைய ஹார்ட்டுக்கு, என்னுடைய இதயத்துக்கு புனிதமானது என்ன? என்னுடைய சோல், என்னுடைய ஆன்மாவுக்கு புனிதமானது என்ன? நான் என்ன ஃபுல்லி எம்பாடி பண்றேனா? இல்லையா? முழுமையா என்ன கம்ப்ளீட்டா உணர்ந்து வாழ்றேனா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வியா இருக்கணும். ஏன்னா டிவைன் ஃபெமினைன் இன்னர் யூனியன் முழுமையா எம்பாடி பண்ணும்போது தான், அவங்க அந்த உயர்ந்த தெய்வீக அறிவு அலைக்கு வரும்போது தான், அந்த காட் கான்ஷியஸ் ஃப்ரீக்வன்சிக்கு வரும்போது தான், டிவைன் மாஸ்குலின் ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. உயர்ந்த அதிர்வுக்கு மாற்றமாகவே ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட தான் அது நடக்கும். நீங்க நீங்க எப்படி மாறுறீங்கன்றத பொறுத்து தான் அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ஆகும். நீங்க ஒரு ட்ரூ டிவைன் ஃபெமினினா இருக்கிறீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ், நேர்மறை அந்த சக்தி, அது உங்களிடம் தான் இருக்கு. பவர்ஃபுல் சார்ஜ் அதுவும் உங்களிடம் தான் இருக்குது. அந்த வலிமையான சக்தி அதுவும் உங்களிடம் தான் இருக்கு. இந்த கனெக்ஷன்ல எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் கண்ட்ரோல் பண்றது உங்க சார்ஜ் தான்.
இந்த உங்க 2 பேருக்குமான அந்த இணைப்புல உங்களுடைய ஆற்றலும், உங்களுடைய அதிர்வெண்ணையும் கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னா, அது டிவைன் ஃபெமினைன். அது உங்க சார்ஜ் தான். நீங்க ஷிஃப்ட் ஆனா, டிவைன் மாஸ்குலின் உண்மைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரூத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க ஷிஃப்ட் ஆக கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. உங்கள அந்த சேம் லெவல்ல மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா, நீங்க இத ஜஸ்ட் அஃபேர் மாதிரி ட்ரீட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா, ரொம்ப ரகசியமான ஒரு காதல் மாதிரி இத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இத ஜஸ்ட் அஃபேர் மாதிரி மட்டுமே நீங்க ட்ரீட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க டிஸ்ட்ராக்ஷன் அதுக்குள்ள தான் போவீங்க. அந்த சிதைந்த உணர்வுக்குள்ள தான் மறுபடியும் போவீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போவீங்க. ஏன்னா, அந்த நேரம் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நீங்களே உங்களுக்கே பயங்கரமான அந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஒரு அஃபேர்ல தான் இருக்கிறேன். நான் ஒரு அஃபேர்ல மட்டும் தான் இருக்கிறேன்னு உங்க ஆத்மா கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ, டிஸ்டார்ட்டட் எனர்ஜி அதுக்குள்ள போறீங்க. மாறுபட்ட குழப்ப சக்திக்குள்ள நீங்க போறீங்க. அதுக்கு ரிசல்ட் என்னன்னா, பெயின், வலி, எண்ட்லெஸ் சர்ச்சிங், முடிவே இல்லாத தேடல். ஓவர் அண்ட் ஓவர், ஐ மீன் மீண்டும் 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 இப்படி ஒரே லூப்லயே இருப்பீங்க. ஒரே சுழற்சியில சிக்கிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க பாசிட்டிவ் சார்ஜ ஹோல்ட் பண்ணீங்கன்னா, இந்த சக்தி, இந்த எனர்ஜி அந்த நேர்மறை சக்தியில நீங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த எனர்ஜி, இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த கனெக்ஷன் அது அப் லெவல், அப்கிரேட் ஆக ஆரம்பிக்கும். உயர்ந்த நிலைக்கு போக ஆரம்பிக்கும். மீண்டும் மீண்டும் மேம்பட ஆரம்பிக்கும். உங்கள அப்கிரேட் பண்ணும். நீங்க அப் லெவல் ஆகுற அளவுக்கு அது ரிப்பிள் ஆகி டிவைன் மாஸ்குலினுக்கு போகும். அது ஒரு அலை போல பரவி உங்களுடைய கவுண்டர் பார்ட், உங்களுடைய டிவைன் மாஸ்குலின், உங்களுடைய ட்வின் ஃப்ளேமுக்கு போகும். மறந்துடாதீங்க, நீங்களும் அவங்களும் சேம் எனர்ஜெட்டிக் ஃப்ரீக்வன்சில தான் இருப்பீங்க. ஒரே ஆன்ம அதிர்வுல மட்டுமே இருப்பீங்க. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க பாசிட்டிவ் சார்ஜ ஹோல்ட் பண்றீங்க. அவங்க நெகட்டிவ் சார்ஜ ஹோல்ட் பண்றாங்க. நீங்க நேர்மறை சக்திய ஹோல்ட் பண்றீங்க. அவங்க எதிர்மறை சக்திய ஹோல்ட் பண்றாங்க. அதனால அவங்க எப்போதுமே உங்க எனர்ஜிக்கும், ஃப்ரீக்வன்சிக்கும் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்க கான்ஸ்டன்ட்டா டிவைன் மாஸ்குலின் மேல மட்டுமே ஃபோக்கஸ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வெளியில மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்க. இன்னர் யூனியனுக்கான ஒர்க்க பண்ணல. நீங்க வெளியில மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது டிஸ்டார்ஷன்ல அந்த சிதைந்த நிலையில இருக்கிற டிவைன் மாஸ்குலின பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சோ, அப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? கெஸ் பண்ணுங்களேன். அவங்களும் வெளியில தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களும் வொர்க்ல மூழ்கிடுவாங்க. அதாவது அவங்க பண்ற ஏதோ ஒரு வொர்க்ல மூழ்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. சம்டைம் எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்க, ஜிம் போவாங்க. அதுல போய் தன்னுடைய டைம அங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. அங்க டைவர்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ட்ரிங்க் பண்ணுவாங்க. சம்டைம் ட்ரக்ஸ் கூட எடுப்பாங்க. இல்லையா, அதர் ரிலேஷன்ஷிப்ஸ் வேற வேற உறவுகள்ல ஏதாவது ஒண்ணுல அவங்கள கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் அந்த டிஸ்டார்ட்டட் எனர்ஜில மட்டுமே ஸ்டே பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டுமே அவங்க நினைப்பாங்க. அந்த குழப்ப சக்தியிலேயே இருப்பாங்க. இதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் தான் இந்த பழக்கவழக்கங்கள். இப்படி பலவிதமான டிஸ்டார்ஷன்ல அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்ப வரைக்கும் நீங்க அந்த டிஸ்டார்ட்டட் மாஸ்குலின பத்தி மட்டுமே அவுட்டர்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களும் அதே மாதிரி அவுட்டர் சைடுல இருக்கிற டிஸ்டார்ட்டட் எனர்ஜீஸ் ஆர் எனிதிங் அவங்க டைம் பாஸ் பண்ண, அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண, இப்படி எதுவா வேணா இருக்கலாம். அவங்களும் அத தான் பண்ணுவாங்க. அவுட் சைட் ஃபோக்கஸ் மட்டுமே அதுல பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த டிஸ்டார்ட்டட் எனர்ஜில அவங்க இருக்க விரும்புறாங்க. ஏன்னா, நீங்களும் அதே டிஸ்டார்ட்டட் எனர்ஜில தான் இருக்க விரும்புறீங்க. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க உங்க லைஃப ஃபோக்கஸ் பண்ணாம, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க?
அவங்க எப்போ வருவாங்கன்னு கான்ஸ்டன்டா அவங்கள மட்டுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க உங்களுக்குள்ள எதையுமே பார்க்க மாட்றீங்க. உங்க ஹீலிங்க்கான வேலைய பண்ண மாட்றீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்ல எதையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்றீங்க. அதாவது நீங்க வெளியில பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எனர்ஜி ரூல் என்ன தெரியுமா? நீங்க வெளிய ஃபோக்கஸ் பண்ணினா, அவங்களும் வெளிய தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றது. அவங்க ஒர்க்ல மூழ்குவாங்க. ஸோ, அதனால தான் இதையெல்லாம் அவங்களும் பண்றாங்க. அவங்களும் தன்னுடைய வேலை, அதுல அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, எக்சர்சைஸ் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, ட்ரக்ஸ் பண்றது, வேற ரிலேஷன்ஷிப்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறது. இதெல்லாம் ஏன்? ஏன்னா, அவங்க உள்ள பார்க்க விரும்ப மாட்டாங்க. இன்னர் பெயின ஃபேஸ் பண்ணவே விரும்ப மாட்டாங்க. அதனால வெளியில ஏதாவது ஒண்ணு பிடிச்சு வச்சுக்கிட்டு, அதுல மட்டுமே பிஸியா இருப்பாங்க. இதுதான் டிஸ்டார்ட்டட் எனர்ஜி. குழப்பமான, சரியே இல்லாத சக்தி நிலை. இப்போ இன்னும் சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும்னா, நீங்க ஃபோன பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அவங்களும் ஃபோன தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க காமா உங்க லைஃப்ப பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களும் சடன்லி உங்கள நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, இந்த கனெக்ஷன் மிரர் மாதிரி. அதனால நீங்க அவங்கள சேஸ் பண்ணினா, அவங்க எஸ்கேப் பண்ணுவாங்க. நீங்க உங்க லைஃப்ப ஃபோக்கஸ் பண்ணினா, அவங்க உங்கள நோக்கி திரும்புவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால இதுல கீ என்ன தெரியுமா? நீங்க சொல்ற அந்த வார்த்தையிலயும், நீங்க நடக்கிறதுலயும் தான். ஐ செட் யூ ஃப்ரீ. நான் உங்கள விடுவிக்கிறேன். அந்த டிஸ்டார்ட்டட் எனர்ஜில இருந்து நான் உங்கள விடுவிக்கிறேன்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும். அவங்கள விடுவிக்கணும். அதுக்கு பிறகு நான் என்னுடைய டீப் ஒர்க்க பண்ண போறேன். ஆழமான உள் வேலைய பார்க்க போறேன். என் வேர்ல்டுல என்ன நடக்குது நான் பார்க்கணும். எது புனிதமானது இல்ல, எது புனிதமானது அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட்ட நான் பார்க்கணும். அதனால நான் உங்கள இந்த டிஸ்டார்ட்டட் எனர்ஜில இருந்து விடுவிக்கிறேன். உங்ககிட்ட இருந்து என்னுடைய கான்சன்ட்ரேஷன நான் எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ இங்க டீப் ஒர்க் ஆழமான உள் வேலைன்னா என்ன? அது அவங்கள பத்தின வேலை இல்ல. அது உங்கள பத்தின வேலை. நான் ஏன் இவ்வளவு அட்டாச்மெண்ட்ல இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இவ்வளவு பிடிவாதமா இவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேனேன்னு பார்க்கணும். நான் ஏன் இதுக்கெல்லாம் பயப்படுறேன்? இவங்கள இழந்துருவோமோன்னு ஏன் பயப்படுறேன்? நான் ஏன் அந்த லோன்லினெஸ்ஸ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? அந்த தனிமைய ஃபீல் பண்றேன். நான் என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏன் எடுத்துக்க மாட்றேன்? என்கிட்ட சுயமரியாதை இருந்து அத நான் விட்டுட்டேனே! இந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள நின்னு உங்கள நீங்களே கேட்கறது தான் டீப் ஒர்க். ஸோ, இப்போ என்னுடைய வேர்ல்டுல, என்னுடைய உலகத்துல என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு உங்க வாழ்க்கைய அப்சர்வ் பண்றது. அத கவனிக்கணும். டீப் ஒர்க்னா அதுல இதெல்லாம் வருது. இந்த மேரேஜ் எனக்கு அமைதி தருதா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய சர்க்கிள்ஸ் அது நல்ல இன்ஃப்ளூயன்ஸா இருக்கா? நல்ல தாக்கத்துல தான் இருக்காங்களா? நான் வேலை செய்ற இடம் எனக்கு ஸ்ட்ரெஸ் தருதா? மன அழுத்தத்த தருதா? என்னுடைய டெய்லி ஹேபிட்ஸ் அதெல்லாம் நல்லதா? இல்ல கெட்டதா? அதாவது உங்க வாழ்க்கைய நீங்க முழுசா ஸ்கேன் பண்ற மாதிரி நீங்க பார்க்கணும். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சேக்ரடா இல்ல, புனிதமானதா இல்ல அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். புனிதம்னா என்ன? உங்கள மதிக்கிறது, பாதுகாக்கிறது, உயர்த்துறது. உங்கள காயப்படுத்துறது புனிதமானது இல்ல. உங்கள யூஸ் பண்றது புனிதமானது இல்ல. உங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதும் புனிதமானது இல்ல. உங்கள அந்த ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறதும் புனிதமானது இல்ல. ஸோ, இங்க எதுதான் புனிதமானது அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட்ட நீங்க பார்க்கணும். அதாவது அந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க ஹார்ட் லைட்டா ஃபீல் ஆகுதா? உங்களுக்கு வேல்யூ கிடைக்குதா? உங்களுக்கு மதிப்பு கிடைக்குதா? இல்லன்னா அது ஹெல்தி எனர்ஜி இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். லெட் இட் டிசிபேட். மெதுவா அதிலிருந்து விடுவிக்கணும். உங்கள நீங்க விடுவிக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரே நாள்ல ஃபைட் பண்ணியெல்லாம் இது முடிச்சு விடுறது இல்ல. மெதுவா டிஸ்டன்ஸ் வைக்கணும். மெதுவா அட்டாச்மெண்ட்ட குறைக்கணும். மெதுவா அந்த டாக்ஸிக் ஹேபிட்ஸ் அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள விடணும். மழை வந்தா மண்ணு கரையிற மாதிரி, அப்படி ஸ்லோலி உங்க வாழ்க்கையில இருந்து அத கரைய விடுறது. டிவைன் ஃபெமினைன் இது ஃபார்வர்ட் மூவிங் ஜெர்னி.
அதாவது முன்னே செல்லும் பயணம். ஆனா நீங்க இத அஃபேர் மாதிரி ட்ரீட் பண்ணினீங்கன்னா, அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் சோல்மேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி ட்ரீட் பண்ணினா, சாதாரண ஆன்ம துணைக்கான உறவு மாதிரி ட்ரீட் பண்ணினா, நீங்க நெவர் எண்டிங் லூப்ல மட்டுமே இருப்பீங்க. முடிவில்லாத சுழற்சியில மட்டுமே இருப்பீங்க. இது ஒரு அவேக்கனிங் ஜெர்னி, விழிப்புக்கான பயணம். இது எல்லா எனர்ஜியும், எல்லா பவரையும் மீண்டும் உங்களிடம் கொண்டு வர்ற ஜெர்னி. உங்களுடைய எனர்ஜியும், உங்களுடைய பவரையும் மறுபடியும் உங்களிடமே கொண்டு வர்ற பயணம். ஸோ, இப்ப இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ட்வின்ஸ் மேரிடா இருந்தாலும் கண்டிப்பா சந்திப்பாங்க. ஏன் தெரியுமா? மேரேஜ்னா மோஸ்ட்லி ஒரு 3D ஆஸ்பெக்டான ட்வின் ஃப்ளேம்ஸ். புற உலக அமைப்புல இருக்கிற அந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் 3Dல கிரியேட் ஆகுறது இல்ல. அது ஒரு எனர்ஜெட்டிக் சிஸ்டம். ஒரு ஆன்ம சக்தி அமைப்பு. இந்த ஹோல் ஜெர்னிய ஆர்கஸ்ட்ரேட் பண்றது, ஒழுங்குபடுத்தி நடத்துறது சோல், ஆன்மா. சோல் இந்த ஜெர்னிய அரேஞ்ச் பண்ணும். நீங்க ரெடி ஆகும்போது, எதுக்கு ரெடி? உங்க டிவைன் சாக்ரட் ட்ரூத்துக்கு அவேக்கன் ஆக, உங்க தெய்வீக உண்மைக்கு எழுந்து வர இந்த மெசேஜ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு நம்புறேன். இது ஒரு டஃப் சப்ஜெக்ட்னு எனக்கும் தெரியும். நீங்க ஆல்ரெடி மேரிடா இருக்கும்போது, அல்லது உங்களுடைய ட்வின் அவங்க மேரிடா இருக்கும்போது, அல்லது நீங்க 2 பேருமே மேரிட் லைஃப்ல இருக்கும்போது, உங்க டிவைன் கவுண்டர் பார்ட்ட மீட் பண்ணீங்கன்னா, அது ரொம்பவே பெயின்ஃபுல்ல தான் கொடுக்கும். பயங்கரமான வலிய கொடுக்கலாம். ஆனா இந்த பெயின்ல இருந்து வெளியில வர வழி என்ன டிவைன் ஃபெமினைன்? அதுதான் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அது ஜஸ்ட் 3D லைஃப்ல இருக்கிற மாதிரியே அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா நடக்குமா? அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்க பவர திரும்ப எடுக்கணும். லெட் கோ பண்ணணும். ரிலீஸ் பண்ணணும். உங்க டிவைன் மாஸ்குலின விடுவிக்கணும். நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க எனர்ஜில இருந்து அவங்கள விடுவிச்சிட்டீங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டீடாக்ஸ். உள் சுத்திகரிப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் சரண்டர். முழு ஒப்புதல். இறைவன் மேல கம்ப்ளீட்டா இந்த ஜெர்னியும் உங்களையும் சேர்த்து ஒப்படைக்கிறது. அவங்க மீண்டும் கம்பேக் பண்ண ஆரம்பிச்சா, பேலன்ஸ் த எனர்ஜி. திரும்ப உங்களுடைய டிவைன் மாஸ்குலின் நீங்க அப்படி ஏதாவது ஒரு செப்பரேஷனை உண்டு பண்ணும்போது, திரும்ப அவங்க கம்பேக் பண்ண ஆரம்பிச்சாலுமே, பேலன்ஸ் யுவர் எனர்ஜி. அந்த சக்தி சமநிலையை மெயின்டைன் பண்ணுங்க. பேலன்ஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி. உங்க அதிர்வு சமநிலைய பேலன்ஸ் பண்ணுங்க. டிஸ்டார்டட் எனர்ஜி அதை ஆல்கமைஸ் பண்ணுங்க. அந்த டிஸ்டார்டட் எனர்ஜி என்னெல்லாம் இருக்குதோ அது இருக்கிற எல்லாத்தையுமே ஆல்கமைஸ் பண்ணுங்க. அந்த சிதைந்த சக்தியை மாத்தி தூய சக்தியா மாத்துங்க. இந்த ஜெர்னியோட ஃபுல் பவரை நீங்க வச்சுக்கிட்டு, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கம்ப்ளீட்டா இந்த பவர் உங்ககிட்ட மட்டுமே இருக்கு. டிவைன் ஃபெமினைன் இந்த ஜெர்னி உங்களை யாரிடமும் கொண்டு போக வரல. உங்களை உங்ககிட்டவே கொண்டு வருது. நீங்க பவரை வெளியில கொடுக்கிற வரைக்கும் வலி அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் அது நடந்துகிட்டே இருக்கும். நீங்க பவரை உங்களுக்குள்ள திரும்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். லெட் கோ பண்ணா, டீடாக்ஸ் பண்ணா, சரண்டர் பண்ணா, அப்புறம் அலைன்மெண்ட். அது ரொம்ப நேச்சுரலி நடக்கும். இது லவ் ஸ்டோரி இல்ல, இது சோல் எவல்யூஷன், ஆன்ம வளர்ச்சி. ஸோ மை டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், ஃப்ரம் மை ஹார்ட் டு யுவர் ஹார்ட், என் இதயத்திலிருந்து உங்க இதயத்துக்கு நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தையும் அந்த கிளாரிட்டியையும் அந்த தன்னாட்சி சக்தியையும் அனுப்புறேன். நீங்க தெளிவோட இருங்க. டிவைன் கிட்ட மட்டுமே சரண்டர் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.